ஆத்மா அழிவு இல்லாதது. இந்த உடல்லேருந்து ஆத்மா, உடல் அழிந்த பிறகு அந்த ஆத்மா எங்க செல்லும்? பரமாத்மா ஒண்ணுதான் இருக்கு. அப்பாவை தவிர்த்து வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லை. நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ், மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட், இப்படி சொன்னது சாமி. ஸோ சரீரத்திலேருந்து விடுபட்டு ஆத்மா எங்கேயோ போயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம்னாவே எங்கே போக முடியும்? அது இருக்கிற இடத்துல தான் இருக்கு. சரீரம் தான் அந்த ஐம்பூதங்களில் கரைஞ்சி போயிடுச்சு. அக்னியில் வச்சு போட்டுரும், இல்லாட்டா நீரில் போயிடுது, இல்லாட்டா டிஸ்இன்டகிரேட் ஆகிடுது. இல்லை, ஒரு சபத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னா அது மண்ணோடு மண்ணாக போயிடுது, இல்லைன்னா ஆகாயத்தில் கரைஞ்சி போயிடுது, இல்லைன்னா நெருப்பில் சாம்பலாக்கப்படுது. இப்படி ஏதோ ஒன்று ஐம்பூதங்களையும் கரைஞ்சி போயிடுது. இல்லை, ஸோ சரீரம் தான் போயிடுது தவிர்த்து ஆத்மா எப்பயுமே இருக்கு. அந்த பரமாத்மா ஒன்று தான் இருக்கு. சரீரங்கள் வரும், வளரும், போயிடும். ஸோ பரமாத்மா மட்டும்தான் இருக்கு. அது எங்கேயும் போகாது. அது நீக்கமறை எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வஸ்து எங்கிருந்து எங்கே போகும்? எங்கே அது இல்லை, எங்கேயும் போகிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இல்லைன்னா இங்கிருந்து அங்கே போகலாம். அதான் அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, எங்கேயும் இருக்குங்கிற ஒரு வஸ்துவை எங்கிருந்து எங்கே போக வைக்க முடியும்? போகிறது இந்த சரீரம், கண்ணுக்கு தெரியக்கூடிய சரீரம், உணர்வுகளுக்கு உட்பட்ட அந்த சரீரம், இதுதான் போகும். புத்திக்கு உட்பட்ட அந்த சரீரம் இதுதான் போயிடும். இந்த பஞ்சபூதங்களை கலந்து மறைஞ்சிடும், போயிடும். ஆனால் அந்த பரமாத்மா எப்பயுமே இருக்கக்கூடிய வஸ்து, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வஸ்து. இதைத்தான் சாமி ஆரம்பத்திலிருந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு வந்தார். மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ், இந்த பாஸ்ட், இந்த ப்ரெசன்ட், இந்த ஃபியூச்சர், மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ்ட். என் அப்பா தான் இருக்கார், வேற யாரும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. நேற்று, இன்று, நாளை, எப்பயுமே எங்கள் அப்பா தான் இருக்கார். எல்லா இடத்துலையும் எங்கள் அப்பா தான் இருக்கார். எங்கள் அப்பாவை தவிர்த்து வேற எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது, சொன்னது சுவாமி. ஸோ அது அதாவே எப்பயும் இருக்கு. இந்த சரீரம் போகும், கண்ணுக்கு தெரியக்கூடிய சரீரம் போகும், அவ்வளோதான்.